எல்லாருக்கும் வணக்கம். செழிப்பு இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? நம்மள பல பேரு செழிப்புன்னா பணம், காசு, சொத்துன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்னா எப்படி இருக்கும்? நம்ம தேவைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா பூர்த்தியாகி, நம்ம ஆசைகள் எல்லாம் தானா நிறைவேற ஒரு நிலை. அதுதான் உண்மையான செழிப்பு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரியில தான் இந்த விஷயத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. பாருங்க, செழிப்புங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பத்தினது இல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு மனநிலை, நம்ம வாழ்க்கையோட அனுபவம். உங்க தேவைகள் எல்லாம் எந்த சிரமமும் இல்லாம பூர்த்தியாகி, உங்க ஆசைகள் எல்லாம் தானாவே நடக்கிற ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் உண்மையான செழிப்புன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இப்போ ஒரு விஷயத்தை யோசிப்போம். இந்த செழிப்புங்கிறது அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல நாம கடுமையா உழைக்கிறதாலேயோ வர்றதில்ல. அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட இந்த யதார்த்தத்தோட அடிப்படையிலே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ வெளி காரணிகளால வர்றதில்ல. பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பை புரிஞ்சுக்கிறது மூலமா வருதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பகுதியில நம்ம செல்வம்னா என்னங்கிறதையே மறுபரிசீலனை செய்ய போறோம். வெறும் பணத்தை மட்டும் பார்க்காம, அதுக்கும் மேல பிரபஞ்சத்தோட மூலத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு ஆழமான புரிதலுக்குள்ள போகலாம் வாங்க. இங்க தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. நீங்க யதார்த்தத்தோட தன்மைய, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, நீங்க நினைக்கிற எதை வேணாலும் உருவாக்க முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கும் சரி, ஒரு மனுஷ உடம்ப உருவாக்குறதுக்கும் சரி, ஏன் நம்ம மனசுல ஒரு சின்ன எண்ணத்தை உருவாக்குறதுக்கு கூட இயற்கை ஒரே இடத்துக்கு தான் போகுது. எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து தான் வருது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியம். பிரபஞ்சம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி திடமான பொருட்களால ஆனது இல்ல. அது பொருள் அல்லாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உலகத்தை பத்தி ரெண்டு விதமான பார்வை இருக்கு. இடது பக்கம் பாத்தீங்கன்னா உலகம் திடமான பொருட்களால் ஆனதுன்னு நாம காலங்காலமா நம்பிட்டு வர்றது. ஆனா வலது பக்கம் குவாண்டம் யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் அடிப்படையில ஆற்றல் மற்றும் தகவல்களால் ஆனது. அதாவது வெறும் நான் ஸ்டஃப். இது மிகப்பெரிய பார்வை மாற்றம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம பார்க்கற எல்லாமே அணுக்களால் ஆனது. ஆனா அந்த அணுக்கள் உண்மையிலே திடமான பொருட்கள் கிடையாது. அது வெறும் ஆற்றல் மற்றும் தகவல்களோட ஒரு அசைவுதான். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருள் என்ன? அது பொருள் இல்லாத ஒண்ணு. இங்கதான் அசலான ட்விஸ்டே இருக்கு. பிரபஞ்சமே ஆற்றலும் தகவலும்னா, அப்போ நம்மளோட எண்ணங்கள் மட்டும் என்னவா இருக்கும்? அதுவும் அதே ஆற்றல், அதே தகவல் தான். அதாவது பிரபஞ்சத்தை உருவாக்குன மூலப்பொருளுக்கும் நம்ம எண்ணங்களை உருவாக்குற மூலப்பொருளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. பாத்தீங்களா, எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியா இல்ல, நாம அதோட ஒரு பகுதி. நம்மளோட உணர்வு இந்த பிரபஞ்சத்தோட உணர்வோட பின்னி பிணைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லனா, நாம சிந்திக்கிற பிரபஞ்சத்தோட சிந்திக்கிற ஒரு அங்கம். சரி, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? அதுக்கு உதவுற சில முக்கியமான மனப்பான்மைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். செழிப்பை உருவாக்குறதுக்கான சில வழிகள் இது. இதுதான் அஸ்திவாரம். முதல் படி ஏ. இது ஆல் பாசிபிலிட்டிஸ், அதாவது எல்லா சாத்தியக்கூறுகளையும் குறிக்குது. நம்மளோட உண்மையான இயல்பு எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு களம். அந்த நிலையில இருந்து நம்மால எதை வேணும்னாலும் உருவாக்க முடியுங்கிறது தான் இதோட அர்த்தம். நோக்கம் இது சும்மா ஆசைப்படுறதில்ல. இது ஒரு தீர்மானமான முடிவு. நான் இதை செஞ்சே தீர்வேன்னு எடுக்கிற ஒரு அசைக்க முடியாத முடிவு. நீங்க ஒரு நோக்கத்தை உறுதியா அமைக்கும் போது உங்க ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட திசையில செலுத்துறீங்க. அது அந்த சாத்தியக்கூறுகள் களத்தை வடிவமைக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஜி. இதுல நன்றி, இலக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமான இடைவெளி அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. நாம இப்போ அந்த இடைவெளி பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம ஆசைகளை வெளிப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இதை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த அமைதியான இடத்துக்கு போங்க. அப்புறம் அங்க உங்க நோக்கத்தை தெளிவா வைங்க. மூணாவதா, அது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும்னு கவலைப்படாதீங்க. அந்த ஆசையிலிருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க. கடைசியா பிரபஞ்சம் பாத்துக்குன்னு விட்டுடுங்க. இது ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறதுல இருக்கிற ஒரு மேஜிக், நம்ம கவனத்தோட சக்தி. இதுதான் எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற சாவி. குவாண்டம் இயற்பியல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்காத வரைக்கும் அது ஒரு அலை மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். அதாவது அதுக்கு எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா எப்போ நீங்க உங்க கவனத்தை அது மேல வைக்கிறீங்களோ, உடனே அந்த அலை சுருங்கி ஒரு குறிப்பிட்ட துகளா, ஒரு திடப்பொருளா மாறிடுது. அதே மாதிரி தான் நம்ம கவனமும். நம்ம கவனம் தான் எண்ணற்ற சாத்தியக்கூறுகள்ல இருந்து நமக்கு வேண்டிய யதார்த்தத்தை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கவனம் தான் உங்க உலகம். நீங்க எதை மேல கவனத்தை செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறுது. இதை விட அழகா இதை சொல்ல முடியாது.
நம்ம கவனம் எங்க இருக்கோ அங்கதான் நாமளும் இருக்கோம். நம்ம கவனம் தான் நாம. நம்ம கவனம் சிதறுனா நம்ம வாழ்க்கையும் சிதறிடும். அதுவே ஒருமுகப்பட்டா நம்மால எதையும் சாதிக்க முடியும். அப்போ கடைசியில ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. சாத்தியக்கூறுகளை யதார்த்தமா மாத்துற இந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்க கவனத்தை நீங்க எங்க வச்ச போறீங்க? எதை உருவாக்க போறீங்க? யோசிங்க. ஏன்னா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.